இந்த முக்தாரை பற்றி கேட்டீங்க. ஷம்சுதீன் சொல்லி ஒரு நபரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாரு. அந்த ஷம்சுதீன் அவர்கள் சொல்லக்கூடியது, சினிமா ஹராமான வாழ்க்கையில் வந்து ஹராமான வழியில் வந்து விஜய் சம்பாரிச்சாரு, அதில் வந்து நீங்கள் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகள் நீங்கள்லாம் போய் கலந்துக்கிட்டீங்க, குடிக்கிறமான காட்சி வைக்கிறாரு, இதை பார்த்து நிறைய இளைஞர் குடிக்கிறாங்க, அதனால் நான் வந்து விஜய் எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசினதாக ஒரு காணொலி வந்திருக்கு. ஏன்னா முக்தாரை பற்றி தெரியும், கிட்டத்தட்ட இந்த கட்டிங் ஓட்டிங் வேலையெல்லாம் பல சிறப்பு சொல்லியிருக்காங்க. தடரை பண்ணே சொல்லிட்டாரு, இந்த வாட்டி நேரில் பார்த்து செருப்பால் அடி பண்ணிட்டு அந்த மாதிரி அவ்வளோ நேரம் எடுத்து தான் அந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி வார்த்தையை கடுமையாக பயன்படுத்திருக்கிறார். ஆனால் சரி, அந்த ஷம்சுதீன் அவர்கள்ட்டயே வந்து இன்னொரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா ஷம்சுதீன் என்ன சொன்னான்னு ஒரு வார்த்தை இருக்குது, நான் அதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுவோம். சினிமாவில் குடிப்பது போல் இருக்கக்கூடிய காட்சினால வந்து நம்ம அவனை ஏற்றுக்கக்கூடாதுனாக்கா, நிஜ வாழ்க்கையில் குடிக்க வைக்கிற ஸ்டாண்ட் ஏற்றுக்கலாமா? ஹராமான வழியில் சம்பாரிச்சிருக்காரு விஜய்னு சொன்னாக்கா, திமுக நேர்மையான வழியில் சம்பாரிச்சான் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினாங்க, எப்போ போய் சாப்பிடலாமாங்க? நீங்கள் திமுக நபர் நேர்மையான விஷயத்தில் சம்பாரிச்சானுங்க நிரூபிச்சுட்டு பார்த்துருவோம். எப்படா ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் வந்து இன்றைக்கி பலாயிரம் கோடி ஆசியாவில் மிகப்பெரிய குடும்பமாக ஒவ்வொரு திமுக நபரும் வளர்ந்துருக்கான பொழுது அங்கே நேர்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது, அறம்பலைன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த ஷம்சுதீன் அவர்கள் சொன்ன வார்த்தை நல்லா கேளுங்க. இன்றைக்கு முக்தார் வந்து விஜய் எதிர்ப்பதற்காக இப்படி ஒரு கேவலமாக நாடகம் ஆடுறாரு. அதே ஷம்சுதீன் அவர்கள் இன்னொரு சேனலில் கொடுத்தக்கூடிய பேட்டி அவங்களுக்கு போடுறேன், கேளுங்க. சரி மோனா, இறுதியா ஒரு கேள்வி. இப்போ திமுக இங்க ஒரு வலுவான கட்சியா இருக்கிறாங்க, அதிமுக இங்க பலவீனப்பட்டு போயிட்டாங்க. அப்ப இப்ப ஏற்பட்ட நேரத்துல ஒரு விஜய் மாதிரியான ஒரு பிரபலமான நபர் வந்து ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சியாவோ ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு பிரபலமான நபர்கள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இங்க இருந்துட்டு இருக்கு. அதனால விஜயோடைய அரசியலுக்கு உங்களுடைய கருத்து என்ன போனா, இறுதியான கருத்துனா? அதான் ஆரம்பத்தையும் சொல்லணும். அதாவது இங்க திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்களுடைய வாக்குகளை மொத்தமா அறுவடை பண்ணி முஸ்லீம்களுடைய தலையில பலமப்படியே, அந்த காலத்துல அது கருணாநிதி காலத்துல ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஸ்டாலின் காலம் கடந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் தொடர்றது. முஸ்லீம்கள் தலையில மிளகா அரைச்சிருக்கு திமுக. பிஜேபி ரூபாய், பிஜேபி ரூபாய், பிஜேபி ரூபாய்ன்னு சொல்லி புலி வருது பயமுறுத்தி முஸ்லீம்கள் ஓட்டுகளை மொத்தமா அறுவடை பண்ணிக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதையுமே செய்யாம ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு கட்சி தான் திமுக. அதுல மாற்றுக்கிறது கிடையாது, அது மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுக பலவீனப்பட்டு போய் கிடக்குது, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த நேரத்துல விஜய் மாதிரி ஒரு ஆளு ஒரு மூன்றாவது மாற்றாக வந்தால் கண்டிப்பா முஸ்லீம்கள் உடனே இருக்கணும், அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வருவாரா என்பது சந்தேகம். நல்லா புரிஞ்சுங்க. விஜய் இப்போ இவர் தான் அந்த ஷம்சுதீன்ற இவரை தான் முக்தார் இப்போ கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்த மாதிரி போட்டிருக்காப்புல. அப்போது இவர் இன்னொரு சேனலில் கொடுக்கக்கூடிய நேர்காணலில் என்ன சொல்கிறாருனாக்கா, அப்போ திமுக எவ்வளோ பெரிய மோசமான ஒரு வேலையை செய்கிறது அவனை நம்பாதன்றார் தெளிவாக. அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிறதுன்றாரு. இப்போ விஜய் மாதிரி ஒரு ஆள் இந்த நேரத்தில் வந்தால் நம்ம உறுதுணையாக நிற்கணுங்கிறாரு. அவர் தான் பேசியிருக்காரு, அவர் தான் சொல்லுவார். அப்போது எப்படி முக்தார் இப்படி மாற்றி சொல்லியிருக்க முடியும்?